இங்க பாருங்க. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, செய்யாறுல வந்து வெள்ளப்பெருக்கா இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது மலையெல்லாம் நல்லா மழை பெய்ந்திருக்குது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, செண்பகத்தோப்பு அணை மற்றும் பீமன் நீர்வீழ்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான மழையின் காரணமாக தண்ணி வந்து தேங்கி டேம் திறந்து விட்டு இருக்கிறாங்க. பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்க, எவ்வளவு தண்ணி வருது ஆத்துலன்னு. இன்னும் பருவமழையே தொடங்கல. வடகிழக்கு பருவமழை தொடங்கினா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போதைக்கு விவசாயிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கோடீஸ்வரன் ஆயிடுற மாதிரியே பாருங்க. கடனை உடனே வாங்கி விவசாயம் செய்ய இப்போவே தயாராகிடுவாங்க. இந்த உரக்கடைக்காரு, விதை கடைக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே தட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரியே பதிய வச்சு நல்லா விலைக்கு விற்பாங்க. இவங்களுக்கு அனைவருக்கும் விவசாயிகளிடருந்து மட்டும்தாங்க பணம் போகும். அங்கே போனால் மட்டும்தாங்க மற்ற பஜார்லேருந்து எல்லாருக்குமே பணம் பரிமாற்றமாகும். இதுக்கு அடிப்படை காரணமே வந்து பாருங்கள், விவசாயிகள் மட்டும்தாங்க. மற்ற தொழிலில் இருக்கிறவங்க எல்லாமே எடுத்துன்னு போய் வேற ஒரு தொழிலில் தாங்க முதலீடு செய்வாங்க. ஆனால் விவசாயி தாங்க அதில் லாபம் வருதோ வரலையோ, எதுவாக இருந்தாலும் திருப்பி விவசாயத்தை நோக்கியே தாங்க வருவாங்க.